சித்தாரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர்ஸ் நேரம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டுவட பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான தீர்வுகளையும் தெளிவாக டாக்டர் விஜயராகவன் நம் நிகழ்ச்சிக்கு கூறவிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, பொதுவா இந்த நாளடைவில் நம்ம இந்த 70s 60s 80s இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் நிறைய அதிகரிச்சிட்டு இருக்கு. அவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் போய் பாக்குறதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நிறைய விஷயங்கள் இது மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதனால ஏன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ ஓல்டேஜில் ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி 60s இருந்தது, இப்போ ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2024 படி 72 73. ஸோ அதனால ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேய்மானம் வேர் அண்ட் டேர் அதிகமாகுது. ஸோ அது அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்கும் பொழுது பேக் பெயின் அண்ட் லெக் பெயின், நரம்பு அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் வயசானவங்க ஸ்பைன் சர்ஜரிக்கும் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறோம் அதிகமாக இருக்கே தவிர புது வியாதியோ எதுவும் கிடையாது. இட்ஸ் ஆல் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சார், அந்த தேய்மானத்தை பத்தி சொன்னீங்கல்ல, இப்போ ஓல்டேஜ் பீப்புளுக்கு தேய்மானம் அந்த கால அளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? தேய்மானத்தை தவிர்க்க முடியுமான்னு கேட்டீங்க. ஸோ தேய்மானம் அப்படின்றது நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். வயதாகவாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்படி தலைமுடி நரைச்சு போதோ, தோல்ல சுருக்கம் வருதோ, அந்த மாதிரி நம்மளுடைய எலும்புகள்லையும் ஸ்பைன்லையும் தேய்மானம் நடக்கும். ஸோ ஏஜிங் ப்ராசஸை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் எந்த வேகத்துல ஏஜிங் ப்ராசஸ் நடக்குது, அளவுக்கு அதிகமான தேய்மானம் ஆகுதா அப்படின்னா அதை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம உடம்பே ஒரு மிஷின் மாதிரி தான். இப்போ புதுசாக ஒரு காரோ பைக்கோ வாங்குறோம்னா அதை ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும்னா முதல்ல இருந்தே அதை ரொம்ப கவனமா பார்த்து யூஸ் பண்ணணும், அடிக்கடி சர்வீஸ் கொடுக்கணும். அண்ட் அளவுக்கு அதிகமாக அந்த மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஸ்பைனே பார்த்தீங்கன்னா ஸ்பைன், மசில்ஸ், அந்த எலும்பு, ஜாயிண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மிஷின் மாதிரி. ஸோ இதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும்னா முதல்ல சின்ன வயசுலேருந்தே சிட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க இல்லை அதிகமாக உட்கார்றவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், நேரா நிமிர்ந்து நிற்கணும். இந்த ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஸ்பைனை ப்ராப்பரா யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அது ரெண்டாவது இப்போ பைக்கோ காரோ சர்வீஸ் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பைனை நீங்க சர்வீஸ் பண்ணணும்னா சுத்தி இருக்க தசைகள் எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுதான் ஸ்பைனுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் 40ஸ்க்கு அப்புறமாகுது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவ் எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸ்பைனுக்கு மற்ற ஜாயின்ஸ்க்கு தேவையான பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா மசில் ஸ்ட்ராங்கா இருக்க அதனோட தொடர்புடைய அந்த ஜாயின்ஸும் எலும்புமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுதான் சர்வீஸ் பண்றது. அண்ட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ நம்ம கீழ் முதுகுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு. கீழ் முதுகோட வேலை பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் தூக்குறது. ஸோ வெயிட் அதிகமாக ஆகாம பார்த்துக்கணும். ஸோ ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்பைன்ல ஏற்படக்கூடிய தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஸோ அளவுக்கு அதிகமான தேய்மானம் வராது. ஸோ தேய்மானம் அதிகம் இல்லைன்னா பாதிப்புகளும் கம்மியா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை உங்களோட லேட் 70ஸ்லயோ இல்லை 60ஸ்லயோ அவாய்ட் பண்ணலாம். சார், பொதுவா இந்த முதுகெலும்பு இந்த ப்ராப்ளம்லாம் ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் சொல்றீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நிறைய பேர் இப்போ ஐடி ஜாப்ஸ் 8 hours 9 hours உட்காந்தே தான் வேலை பாக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் 80% நம்ம இந்த சிட்டிங்லேயே உட்கார்ந்து இருக்கனால ஸோ அது ஸ்பைனல் ப்ராப்ளம் ஆகுது, எனக்கு பேக் பெயின் வருது, அது அடிக்கடி நிறைய பேர் நான் சொல்லி கேட்கிறேன். அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரனால நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஸோ அதான், ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பேக் பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. பட் இவங்களுக்கு தேய்மானம் அப்படின்னு சொல்றதை விட இவங்களோட காரணம் பார்த்தீங்கன்னா பேட் சிட்டிங் பாஸ்டர் தான். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி 80% பீப்புள் இப்போ சிட்டிங் ஜாப்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால கண்டினியூஸ் சிட்டிங் ஏற்படுது. ஸோ கீழ் முதுகுக்கு, நம்மளோட ஸ்பைனுக்கு, டிஸ்க்கு நியூட்ரிஷன் எப்போ வரும்னா நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, அந்த பிரேக் கொடுக்கும்போது தான் அதுக்கு நியூட்ரிஷன் வரும். கண்டினியூஸா உட்காரும் போது கண்டினியூஸா அதுல ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கண்டினியூஸ் சிட்டிங்கை அவாய்ட் பண்ணணும். இப்போ இதை சொன்னாலே எல்லாரும் சொல்றது, சார் நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் 8 hours 10 hours எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் எப்படி நடுவில் பிரேக் எடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஸோ பிரேக்குன்னு நாங்கள் சொல்றது எவ்ரி half an hour 20 minutes எந்திரிச்சு நின்னாலே போதும். ஒரு 10 seconds 15 seconds நின்றுட்டு திருப்பி உட்காந்துக்கலாம். ஸோ அவங்க வேலையை நிறுத்திட்டு பக்கத்துல ஒரு ரூம்ல போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருப்பி வரணும் அப்படின்றது ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. நாங்களும் அதை சொல்றது கிடையாது. ஸோ ஏஞ்சி நின்னாலே போதும். ஸோ இதுலயே பாதி பிரச்சனை சார்ட்டட் அவுட். ரெண்டாவது, உட்கார்ற முறை கரெக்டா உட்காரணும். ஸோ உங்களை உட்காரும் போது உங்களுடைய பட்டக் பிட்டம்
பின்னாடி கார்னர்ல சீட்டை நோக்கி பின்பக்கம் அழுத்தி இருக்கணும். ஸோ உங்களோட கீழ் முதுகுக்கும் சேருக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எரெக்டா உட்கார்ந்தீங்கனாலே உங்களோட கீழ் முதுகு லோடு வந்து ப்ராப்பரா போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அண்ட் மூணாவது வந்து உட்காரும் போது உங்க தொடைகள் வந்து கிரவுண்டுக்கு பேரலா இருக்கணும். கால்கள் மேலேயோ கீழேயோ இல்லாம தொடையும் அதுவும் பேரலா இருக்கணும். அண்ட் சிஸ்டம்ல டெஸ்க் ஜாப்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் லேப்டாப் வந்து உங்க ஐ லெவல்ல இருக்கணும். ஸோ இதை மூணுத்தையும் நீங்க மெயின்டைன் பண்ணாலே நார்மலாவே நீங்க அப்நார்மல் பாஸ்டர்ல உட்கார மாட்டீங்க. ஸோ இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய பேக் பெயினை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வர பேக் பெயின் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேய்மானதுனால கிடையாது, பேட் சிட்டிங் பாஸ்டர், தவறான முறையில் உட்கார்றதுனால ஏற்படக்கூடிய மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். பட் இதையே அவங்க பர்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு லேட் ஸ்டேஜ்ல ஓல்ட் ஏஜ்ல தேய்மானமா இந்த விஷயம் மாறுது. சார், நார்மலா இப்ப வந்து ஓல்ட் பீப்புள் உங்க ஒரு டாக்டர் வந்து ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மீட் பண்றாங்கன்னா எதுக்கு முக்கியமான காரணம்? இந்த தேய்மானம் தானா இல்ல வேற ஏதாவது விஷயமா? ஸோ ஓல்ட் பீப்புள் வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்து காமனாக நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் காமன் இஷ்யூஸ் ரெண்டே விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஏன்னா நம்ம எப்படி அவாய்ட் பண்றோம் அப்படின்ற பேசுறதுனால எந்த விஷயத்த அவாய்ட் பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கேன்சரோ டியூமரோ இருக்குன்னா அது நம்ம கையில கிடையாது, அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் சில கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஒரு ஓல்ட் பேஷண்ட் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் வர்றதுக்கு காரணம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வயதான பாட்டியோ தாத்தாவோ வந்து பாத்ரூம்ல வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பைன்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இல்லை இடுப்பெடு முளைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு உங்க பக்கத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து எமர்ஜென்சியா ஒரு ஓல்ட் பேஷண்ட் வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வர்றது. ஆஸ்டியோபோரோட்டிக் வெர்டிபிரல் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். எலும்பு பலவீனம் ஆனதுனால முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர். ஸோ இது வந்து எமர்ஜென்சியா திடீர்னு ஒரு வயதானவர்கள் வந்து எங்ககிட்ட வர்றதுக்கு காரணம். காமனா நாங்கள் ஓபிடியில் பார்க்குற ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஓல்ட் பேஷண்ட்ஸ் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம். இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓல்ட் பீப்புள் வந்து நான் ரொம்ப நேரம் நின்னா நடந்தா கால்லாம் மரத்து போயிடுது, ஹெவினஸ் இருக்கு, ரொம்ப நேரம் நிக்க முடியல, நடக்க முடியல அப்படின்வாங்க. இதுக்கு காமன் ரீசன் பாத்தீங்கன்னா கீழ் முதுகல்ல ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம். ஸோ இது ரெண்டு தான் வந்து காமன் கண்டிஷன் எங்கிட்ட வர்றது. இதுல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். இந்த எலும்பு பலவீனம்னு சொன்னீங்களே, அது எதனால எங்களுக்கு வருது? அதான் எலும்பு பலவீனம்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாவே நம்மளுடைய எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எலும்புகள் உருவாகி கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலும்புகள் தேய்மானம் ஆயிட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ எலும்பு ஃபார்ம் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் இருக்கு, ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலும்பை வந்து கரைக்கிறதுக்கு ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவோம். இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டே இருக்கும், ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு லேட் 40s ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட் போகுது, ஹார்மோன் சப்போர்ட் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த எலும்பு ஃபார்ம் பண்ற அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். பட் எலும்பு டிஸ்ட்ராய் பண்ற அந்த கரைக்கிற விஷயம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த பேலன்ஸ் தவறதுனால என்ன ஆகுது, எலும்பு வீக் ஆகுது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 45 to 50s யூஸ்வலா ஆஸ்டியோபோரோசிஸ் ஆரம்பிக்கலாம். மென்னுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 60s வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து அவங்க ட்ரீட் பண்ணாம இருந்ததுன்னா ஸோ ஒரு லேட் 60s 70s நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பலவீனமாகி ஒரு சின்ன ஒரு ஜர்க் இன்ஜுரிலேயே வந்து அது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ரொம்ப ஏர்லியாவே அதை டயக்னோஸ் பண்ணி அந்த ஆஸ்டியோபோரோசிஸை ட்ரீட் பண்ணிட்டோம்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 60s 70s ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ்க்காக எங்களை பார்க்க மாட்டீங்க. பொதுவா இந்த 40-50 வயசுல நீங்க வந்து அந்த எலும்பு வந்து வீக் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆனா இப்போ ஜென்ரலா மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த 60-70 வயசு வரையுமே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான சிம்டம்ஸ் தெரியலையா, இல்ல ஏதாவது சிம்டம்ஸ் அதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா சார்? ஸோ அதுதான். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இது வந்து சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலும்பு எவ்வளோதான் வீக் ஆனாலும் சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இருக்காது. ஸோ ஒரு பிபி இருக்குன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த சிம்டம் இருக்க போகிறது இல்லை. பட் ஆனால் நார்மலாக போயிட்டு வயசாயிடுச்சு ஒரு வாட்டி பிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி தான் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ வீக் ஆனாலும் பேக் பெயின் இருக்க போகிறது கிடையாது. ஸோ சிம்டமே இல்லாதனால அவங்க அதுக்குன்னு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் பண்றது கிடையாது. அண்ட் ஒரு அவேர்னஸும் இல்லாதனால அவங்க போய் அதை செக் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் அது வீக் ஆகி எலும்பு உடையும் போதுதான் ஓகே நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பொதுவாக அந்த சிம்டம்ஸே இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ அந்த விஷயத்த நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன மாதிரி ஏஜ் பர்சன்ஸ் வந்து உங்களை மீட் பண்றாங்க? ஸோ அதான்
சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னேன், ஏசிம்டமேட்டிக் டிசீஸ், சைலண்ட் டிசீஸ்னு சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ எப்படி நீங்கள் ஒரு பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 40s 50s போய் செக் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ஃபீமேல் வந்து ஒரு 45 50ஸ்லையும், மென் வந்து ஒரு 60ஸ்லையும் போய் தங்களுடைய எலும்பு பலவீனமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இது வந்து பிளட் டெஸ்ட்ல எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு சிம்பிள் ஸ்கேன், டெக்ஸா ஸ்கேன்னு சொல்லுவோம், எக்ஸ்ரே மாதிரி. அது போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயே வந்து உங்களோட எலும்பு பலவீனம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்கோரிங் சிஸ்டமே கொடுத்துருவாங்க, -2 -3ன்னு. அதை வந்து நீங்க ஒரு ஜெனரல் பிசிஷியன் கிட்ட காட்டினாலே வந்து உங்களோட எலும்பு வீக்னஸோட அளவை பொறுத்து கால்சியம் டேப்லெட்ஸோ இல்லை விட்டமின் டேப்லெட்ஸோ, இப்போ இன்னும் நிறைய வந்துருச்சு, அந்த எலும்பு ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ், இன்ஜெக்ஷன், இல்லை எலும்பு அதிகமா அந்த ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டினால கம்மியாகாம தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ், மெடிகேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை ஃப்ராக்சருக்காக போய் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்க வந்து சீக்கிரமாவே ஒரு டெக்ஸா ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு ஜெனரல் பிசிஷியன் டாக்டரை பார்த்தாலே உங்க ஆஸ்டியோபோரோஸை அவர் ட்ரீட் பண்ணிடுவாரு. ஸோ ட்ரீட் பண்ணிட்டாலே வந்து ஆப்வியஸ்லி ஒரு 70ஸ்ல உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆக போறது கிடையாது. அண்ட் அகைன் யூ டோன்ட் ஹேவ் டு மீட் அ ஸ்பைன் சர்ஜன். இப்போ நீங்க சொன்ன விஷயம்லாம் ஓகே சார். இப்போ ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு டைரக்டாவே உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா இதுக்கு வந்து சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டா நீங்க கொடுப்பீங்களா, இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் ஏதாவது தனியா இருக்கா? சரிதான். ஆஸ்டியோபோரோட்டிக், அதை எலும்பு வீக் ஆனதுனால ஒருத்தர் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஜென்ரலாவே ஒரு இது இருக்கு, ஸ்பைன்ல ஃப்ராக்சர் ஆனா சர்ஜரி தான் பண்ணுவாங்கன்னு. பட் ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் எலும்பு வீக்னஸ்னால ஒரு 70+ ஒருத்தர் ஃப்ராக்சர்னு வந்தாங்கன்னா முதல் விஷயம் அவங்களுக்கு சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இன்ஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகி ஃபியூ வீக்ஸில் அவங்க பெயின் செட்டில் ஆகி அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகிடும். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா பெட் ரெஸ்ட் போட்டுருவாங்க. ஸோ பெட் ரெஸ்ட் வந்து நாட் இண்டிகேட்டட். ஸோ ஏன்னா ஒரு வயதானவர்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை வந்து அவங்க ஃப்ராக்சரோட நடக்கிறதுனால வர பிரச்சனையோட ரொம்ப ஜாஸ்தி. ஸோ படுத்துட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி பெட் சோர்ஸ் வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சருக்கு பெட் ரெஸ்ட் அவசியம் கிடையாது. அவங்க ஒரு சின்ன ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸோ படுத்தே இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது, சாப்பிடும்போது ஏஞ்சி உட்காருது, இதெல்லாம் பண்றது மூலமா அந்த ஃப்ராக்சருக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிற பயம் என்னன்னா, ஸ்பைன்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு, என்ன ஏஞ்சி நடந்தா ஒருவேளை அது விலகி நரம்பு அழுத்திடுமோ, பேரலிசிஸ் ஆகிடுமோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 99% ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்னால வந்து பேரலிசிஸ் ஆகாது. ஸோ ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெல்ட் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களை எவ்வளோ ஆக்டிவாக நடக்க வைக்க முடியுமோ நடக்க வைப்போம். அண்ட் அந்த எலும்பு ஹீல் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். இதுதான் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் பண்ணியும் ஒருத்தருக்கு சுத்தமாக வலி போகலை அப்படின்னா, இல்ல அவங்களால ஏஞ்சி பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா, விச் இஸ் வெரி ரேர், அப்படி ஆயிடுச்சுனாலும் அறுவை சிகிச்சை கிடையாது. அந்த எலும்புல வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், சிமெண்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து ஒரு சிமெண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் வரும். அதுக்கப்புறம் அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சரோட ட்ரீட்மெண்ட்.